அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கும் மிகப்பெரிய ஒரு வரம் என்ன கேட்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே கணித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மகர ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் குருவோடு சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கிறார். தேவகுரு அசுரகுரு இணையும் இந்த நேரத்தில் நல்ல சம்பவங்கள் பலவும் உங்களுடைய இல்லங்களில் நடைபெறுவதற்கான சாத்தியக்குறைகள் அதிகம் உண்டுங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழ்நிலை உருவாக இருக்கு. பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்பட இருக்கீங்க. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகம் உண்டுங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகம் என கருதக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அஷ்டமத்திற்கு வருவது அவ்வளவு நல்லதல்லங்க. பிள்ளைகளாலும் பெற்றோராலும் ஒரு சில நேரங்களில் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. பிள்ளைகளாலும் பெற்றோராலும் மன வருத்தங்கள் ஏற்பட இருக்குதுங்க. விரயங்கள் அதிகரிக்கும். இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல் குடும்பத்தில் அமைதி குறையுங்க. கூட்டாளிகளின் போக்கை உங்களுடைய மனநிலை ஏற்றுக்கொள்ளாது. அதே போல் இக்காலத்தில் இதிலும் கவனத்துடன் செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சனி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம வக்ரமும் பெறுகிறார். ஆனால் தற்சமயம் பெயர்ச்சியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாருங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் இக்காலகட்டங்களில் உங்களை தேடி வரப்போகிறது. பகைவர்கள் உங்களை விட்டு விலக இருக்காங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி காண பெற இருக்கீங்க. தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று சிந்தித்தீர்களோ அது நடைபெற இருக்குதுங்க. பொருளாதார நிலை திருப்தி தரும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது நல்ல பலன்கள் இல்லம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் கொடுங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் அவர்களது திருமணம் சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாடு சென்று படிப்பது சம்பந்தமாகவோ வேலை கிடைப்பது சம்பந்தமாகவோ செய்யும் முயற்சி பயன் தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல மிக முக்கிய கிரகமான சனி பகவான் சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள்ல வக்ரம் பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதனாகவும் தனாதிபதியாகவும் விளங்கும் சனி பகவான் அவர் வக்ரம் பெறுவது என்பது மகர ராசினியர்களான உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்லங்க. அனைத்து செயல்பாடுகளிலும் தடைகளும் வந்து கொண்டே இருக்குங்க. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகள் கூடுங்க. உங்களுடைய ராசிக்கு 5, 9, 12 ஆகிய இடங்கள்ல சனியினுடைய பார்வை பதிகிறது. எனவே பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லதுங்க. நல்ல இடத்தில் வேலை பார்த்து வந்த பிள்ளைகள் அதை விட்டு விலகி கொள்ள நேரிடும். பாக பிரிவினை இழுபறி நிலையில் இருக்குங்க. பகை உணர்வு மிக்கவர்கள் பக்கத்தில் இருப்பாங்க. அதே போல் பயணங்களா பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் பணிமாற்றம் அல்லது பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு பிரச்சனைகள் வரலாங்க. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முக்கிய நபர்களின் ஆதரவு உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க இருக்கு. மகர ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு தள்ளி போன ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேருங்க. மாணவ மாணவிகளுக்கு
மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டு. பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேருங்க. பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதேபோல் மகர ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகுவும் அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்களை தவிர்க்க இயலாது. மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கு சிகிச்சை பெறுவது நல்லது. அதிக உஷ்ணத்தினால் சரும உபாதைகள் ஏற்படக்கூடும். பழைய கடன்கள் கவலை அளிக்குங்க. அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தாமதமும் தடங்களும் ஏற்படக்கூடுங்க. செவ்வாயினுடைய சஞ்சார நிலையினால் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடுங்க. கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. ஜீவனக்காரகரான சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால மாதம் முழுவதும் பணப்பற்றாக்குறை இருக்காது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரகரான சனி பகவான் குருவினுடைய சுப பார்வை பெற்று சஞ்சரிப்பதால் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் மன மகிழ்ச்சியை அளிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு திருப்தி அளிக்கும் பணி கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு எளிதில் வாய்ப்பு கிடைக்குங்க. தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாக இருக்கு. அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இவ்விரு துறைகளிலும் சனி பகவானுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் உள்ளதால இத்துறையினருக்கு அதிக உழைப்பும் அலைச்சலும் இருந்தாலும் அதற்கேற்ற லாபமும் வியாபார அபிவிருத்தியும் மனதிற்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் அளிக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு எளிதில் கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு வர்த்தக அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்குதுங்க. புதிய முதலீடுகளிலும் வியாபார அபிவிருத்தி திட்டங்களிலும் ஈடுபடுவதற்கு கிரகநிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு போட்டிகள் நீடித்தாலும் வருமானம் குறையாது. மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. குறிப்பாக திரைப்படத்துறையினருக்கு புதிய படங்கள் தயாரிப்பதற்கும் அவற்றை வெளியிடுவதற்கும் தியேட்டர்களில் ஆதரவு உற்சாகத்தையும் ஏற்படுத்துங்க. சென்ற காலத்தில் எடுத்த படங்களினால் ஏற்பட்ட பண பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்ந்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணமாக அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகள் கல்வித்துறையின் அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பலருக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான யோகமும் அமைந்திருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. மகர ராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்களில் பெரும்பான்மையான கிரகங்கள் பெண்மணிகளுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் இந்த வாய்ப்பினை பெண்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை தவறவிடாமல் இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த தருணங்களில் திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் வரன் அமைய இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்க இருக்கு. வயதான பெண்மணிகளுக்கு உடல் நலன்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் ஏழை ஒருவருக்கு உணவளித்தால் குடும்பத்தில் நன்மைகள் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.